பயிர் செய்யப்படாது தரிசு நிலமாக காணப்படும் நிலங்களை பயிர் செய்கைக்குரிய நிலமாக மாற்றும் பிடியளவு கமநலத்துக்கு எனும் தேசிய திட்டம் விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. திருவையாறு பகுதியில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான திட்டம் இன்று மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி ஆணையாளர் பாவண்ணா தேவரதன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த, கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன், மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நளாயினி இன்பராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வடமாகாண தென்னை முக்கோண வலயத்தின் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான தென்னை செய்கையையும் அமைச்சர் ஆரம்பித்து வைத்தார். ආරම්භ කරපු වැඩක් මේ ළඟදී අපිට නතර කරන්න සිද්ධ වුණා. ලංකාවේ බොහෝ පළාත්වල நாங்கள் ஆரம்பித்த வேலை திட்டம் ஒன்றை அண்மையில் இடைநடுவில் நிறுத்த வேண்டி ஏற்பட்டது. நாட்டின் பல்வேறு மாகாணங்களில் 100%, 80%, 90% அளவு காணி பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளன. வடமாகாணத்தில் 30% காணி பிரச்சனை தீர்க்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் உள்ள 4 பிரதேச செயலக பிரிவுகளில் சில கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் காணி பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டோம். இந்த வர்த்தமானிக்கு அமைய 3 மாதங்களுக்குள் அந்த பகுதிகளில் காணி பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். அதனை செய்வதற்கு சிலர் இடையூறு ஏற்படுத்தினார்கள். தேர்தலில் தோல்வியடைந்த மக்கள் இடமிருந்து விலகியுள்ள இங்குள்ள சில அரசியல்வாதிகள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து அந்த திட்டத்தை கைவிடுமாறு சொன்னார்கள். அந்த திட்டத்தை சற்று பிற்போடுமாறு இங்குள்ள தோழர் உபாலி, அதுபோன்று இங்குள்ள மேலும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களிடம் குறிப்பிட்டார்கள். ஏனென்றால் காணிகளை உறுதி செய்வதற்கான ஆவணங்கள் தயாரிக்கப்பட வேண்டும். அதற்கு 3 மாத காலமாவது தேவைப்படும் என அவர்கள் கூறினார்கள். சில பகுதிகளில் சுனாமியினால் ஆவணங்களை இழந்தவர்கள் உள்ளனர். அதனை உறுதி செய்வதற்கான ஆதாரங்கள் இல்லை. யுத்தத்தினாலும் ஆவணங்கள் இல்லாமல் இருக்கலாம். சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். அதனால் காணி பிரச்சனை தீர்ப்பதற்காக முன்னெடுக்கப்பட்ட திட்டத்தை பிற்போட வேண்டி ஏற்பட்டது. இந்த திட்டத்தினூடாக உண்மையில் காணியை அளந்து அதற்கான உறுதியை வழங்கும் செயற்பாடை முன்னெடுக்கப்படுகிறது. இதுதான் உங்களது காணி. காணி பிரச்சனை தீர்ந்தது. அரசியல்வாதிகள், அதிகாரிகள் ஆகியோரை இணைத்துக் கொண்டு இந்த திட்டத்தை வேறு முறையில் முன்னெடுக்க எதிர்காலத்தில் முயற்சிப்போம். ඒ වැඩේ කරන්න වෙනත් ආකාරයකින් ඉදිරියේදී උත්සාහ ගන්නවා. வனஜீவராசிகள் நிலங்களை ஆக்கிரமிக்கின்றன, விவசாயிகளின் நிலங்களை. ஏனென்றால் அதற்கான தீர்வுகளாக 16 ஆண்டுகளாக அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கவில்லை. ஆனால் எமது அரசாங்கம் அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுவதற்கான குழுக்களை அமைப்பதற்கு கூட தீர்மானித்திருக்கிறோம். இந்த விவசாயத்தை முன்னேற்ற வேண்டிய கடப்பாடு எமக்கு இருக்கிறது.